தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தபோது ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை சொன்னார், ஒரு வார்த்தையை சொன்னார். அதாவது ஒரு செயலை செய்தார். அது என்ன என்றால், பாருங்கள், இந்த காலத்தில் தன்னுடைய பெற்றோர் தாயையும் தகப்பனையும் கடைசி நாட்களில் அவங்களுடைய பிள்ளைகள் பார்க்கறதில்ல. அவங்களுக்கு ஏதாவது பென்ஷனோ இந்த மாதிரி ஏதாவது வருமானம் இருந்தால் தான் அவங்கள வச்சு பார்க்குறாங்க. அதுக்கு வேலைக்கு ஒரு ஆளை வச்சு தான் பார்க்குறாங்க. ஒருவேளை நல்ல சொத்து பத்து இருந்தாலும் பார்த்துக்குவாங்க. மற்றபடி அவங்கக்கிட்ட எந்த வருமானமும் இல்லை அப்படின்னா அவங்கள கொண்டு போய் எங்கேயாவது அனாதை ஆசிரமத்தில் விட்டுருவாங்க, இல்லைன்னா ரோட்லேயே விட்டுருவாங்க, பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி உண்மையில் காலத்தை அப்படி தான் இருக்குது. ஆனால் பைபிளில் சொல்லியிருக்கோம், தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று. பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் உண்மையாக அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். தன்னுடைய தாயாரை அவர் என்ன செய்தார்? கடைசி வினாடியில் என்ன செய்தார்? அவர் உயிர் போகிறதுக்கு முன்னாடி கடைசி நிமிஷத்தில் அவர் என்ன செய்தார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள், கூட பிறந்த சகோதரிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் வசமாக அவர் ஒப்படைக்கவில்லை. மரியாள் அவர்களை, தன்னுடைய தாயாரை தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களிட்டையோ இல்லை சகோதரிகிட்டையோ அவர் ஒப்பு கொடுக்கவில்லை. மாறாக தன்னுடைய அன்பின் சீடன், எப்போது தன் மார்பிலை சாய்ந்து தன்னோடு நெருங்கி கூடிய ஒரு அன்பின் சீடன் யோவான் இடத்தில்தான், அதோ உன் தாய் என்று சொல்லி அவளை தாயாக ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஒப்படைக்கிறார். அதே போல் அந்த தாயார் எனக்கு அதோ உன் மகன், எனக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், ஏதோ உன் மகன், அவன்தான் உன் மகன் என்று சொல்லி ஒப்படைக்கிறார். அதாவது பாருங்கள், இன்றைக்கி உண்மையாகவே ஊழியர்காரங்களாக இருக்கிறவங்க கூட, கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறவங்க கூட அநேகர் தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்க ரொம்ப யோசிக்கிறாங்க. ஒரு நிர்விசாரமாக அதை செய்கிறாங்க. ஏதோ ஒன்று கடமைக்கு செஞ்சாகணுமே அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. அப்படி இல்லை, உண்மையாகவே அதை அக்கறை எடுத்து செய்ய வேண்டும். அதற்கு முன் உதாரணமாகத்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படி செய்தார். சிலுவையிலே சாவதற்கு முன்பாக ஒரு நிமிடத்துக்கு முன்பாக தன்னுடைய தாயாரை தன் முக்கியமான சீடனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், ஒரு தாயாரை பார்த்து கொள்வது அது வயதான காலத்தில் அது லேசான வேலை அல்ல. சீடன் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவான் என்று நம்பித்தான் ஒப்படைத்தார். யோவான் அதை நிறைவேற்றுவான், சரியாக செய்வான் என்று சொல்லி. அதே சமயம் யோவானை அந்த தாயாருக்கு தாயாகவும், அந்த தாய்க்கு யோவானை மகனாகவும் ஒப்பு கொடுக்குறார். ஆகையால் இது எதுக்காக சொல்கிறேன் என்றால், நாமும் நம்முடைய தாய் தகப்பனார் வயது சென்றவர்களாக இருக்கும்போது அவர்களை நம்முடைய கண்ணின் மணி போல பாதுகாத்து அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை கடைசி வரைக்கும் செய்ய வேண்டும். ஆண்டவர் ஒரு இடத்துல பரிசேயர்களையும் வேதபாரர்களையும் பார்த்து, அதாவது பரிசேயர்கள் வேதபாரர்கள் என்றால் அவர்கள் அந்த மதத்தில் தீவிரமாக இருக்கிறவர்கள், அவர்களை பார்த்து பயங்கர கோபப்பட்டு கடிந்து கொண்டு சொல்கிறார், நீங்கள் ஒருத்தனுடைய தாய் தகப்பனுக்கு உண்டான கடமையே அவனை செய்ய விடாமல் தடை பண்ணுகிறீர்கள். அதாவது குர்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு காணிக்கையை செலுத்தி விட்டால் போதும், அதற்கு பிற்பாடு அந்த தாயை குறித்தோ தகப்பனை குறித்தோ அவனை எந்த கடமையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி உங்களுடைய சொந்த போதகத்தை பயன்படுத்துகிறீர்கள், அதனால் தேவனுடைய கற்பனையை அசட்டை பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி பயங்கரமாக கடிந்து கொள்கிறார். தேவனுடைய கற்பனை என்ன? தேவனுடைய சத்திய வார்த்தை என்ன? உன் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டுமானால் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. நம்ம வாழ்க்கை பூமியிலே நீடித்த நாட்கள் நம்ம இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, போர்ன்விட்டா போன்று சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய பெற்றோர்களை நாம் ஒழுங்காக பராமரித்தால் கடவுள் நமக்கு தீர்க்காயுசை கொடுப்பார் என்பதாக வேத வாக்கியம் இருக்கிறது. அது ஒருபோதும் மாறாது. சகோதரர்களே, சிந்திப்போம், பெரியவர்களை நம்ம கனம் பண்ணுவோம், அதன் மூலியமாக கடவுளை நம்ம மகிமைப்படுத்துவோம். மற்றபடி அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுத்தி நடக்கும்போதுதான் கடவுள் மகிமைப்படுவாரே தவிர, நாம் ஒரு மணி நேரம் அந்நிய பாஷை பேசுவதனாலேயோ இல்லை ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இல்லை பைபிள் வாசிக்கிறது உபவாசம் பண்ணுறதுனாலே கடவுள் மகிமைப்பட மாட்டார். நீங்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் கடவுள் மகிமைப்படுவார். ஆண்டவர் சொல்கிறார், என் கற்பனைகளை கைக்கொண்டு, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு
அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டு என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று உலகத்தார் யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். நாம் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டுமானால் கடவுளுடைய வார்த்தைக்கு முழுவதும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். நன்றி.